பீம்சிங், இதை படித்துப்பார். மகாராணி, நானும் என் மகள் பத்மினியும் செய்த மகா பாக்கியம் என்ற சம்பந்தம். சுபஷ்ய சீக்கிரம் என்ற வாக்குப்படி இத்திருமணத்தை விரைவில் நிறைவேற்றி வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். விரைவில் ஆவணம் செய்யுங்கள். இப்படிக்கு உதயபூர் ராணா. நான் தான் சொன்னேன், அவர் நமக்கு மிகவும் வேண்டியவர் என்று. அதனால் தான் நம் வேண்டுகோளை அவர் மறுக்கவில்லை. மாலிக் கபூர், நாம் இதுவரையிலும் யாருக்குமே வேண்டுகோள் விடுத்ததும் இல்லை, விடுத்த வேண்டுகோளை மறுத்ததும் இல்லை, மறுத்தவர்கள் வாழ்ந்ததும் இல்லை. தெரியுமா? தெரியும். உனக்கல்ல, உதயபூர் மன்னனுக்கு தெரிவித்தேன். என்ன பதிலளித்தார்? அடுத்த வாரம் நடக்க போகும் அவன் மகள் திருமணத்திற்கு தங்களுக்கு அழைப்பு அனுப்புகிறானாம். என்ன திமிர்! ஆம் ஜெகம்பனா, நம் கட்டளையை மறுத்து சித்தூர் நாட்டு இளவரசனை மருமகனாக தேர்ந்தெடுத்து விட்டான். அவமானம், பெருத்த அவமானம். மாளிகாப்பூர், உடனடியாக படைகளை திரட்டிச் சென்று ரஜபுத்திர வம்சத்தை அடியோடு நிர்மூலமாக்க வேண்டும். எடுத்த காரியத்தை வெற்றியோடு முடிக்க எனக்கு 1 மாத தவணை போதும். அந்த சித்தூர் இளவரசரின் மனைவியை தங்களுக்கு அடிமையாக்குகிறேன். எனக்கு வேண்டியதும் அதுவேதான். உடனடியாக சென்று அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய். அமைச்சர் அவர்களே, இந்த திருமணத்தை அமோகமாக நடத்த வேண்டும் என்ற ஆவலால் எங்கள் நாட்டு மக்களும் அதிகாரிகளும் மிக உற்சாகத்தோடு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அவைகளை எல்லாம் நீங்கள் பார்வையிட்டிருப்பீர் என நினைக்கிறேன். ஏதேனும் குறை இருந்தால்? இல்லை அரசே, நாங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எங்கள் இளவரசர் கூட தன் பாராட்டுதல்களை தங்களிடம் தெரிவிக்க சொன்னார். இந்த சம்பந்தத்தின் மூலம் ராஜபுத்திர சிற்றரசர்களிடையே ஒற்றுமை ஓங்கும் என்பது எனது திடமான நம்பிக்கை. சித்தூருக்கும் உதயபூருக்கும் ஏற்பட்டிருக்கும் இந்த அன்பு பிணைப்பை இனி யாராலும் தகர்க்க முடியாத அரசே. அம்மா, சிப்பாய் வரவில்லை. அம்மா வரவில்லையா? சித்தூர் இளவரசர் அவரை அங்கேயே நிறுத்தி விட்டாரா? வாழ்க்கை ஒரு தூக்கம், அதில் காதல் ஒரு இன்பக் கனவு. இந்த கனவை கண்டவர்களே வாழ்ந்தவர்கள். ஆக நான் வாழ்ந்து விட்டேன். இந்த கனவு அருந்து விடுவதற்குள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளத்தான் வேண்டும். தற்கொலை தவறான காரியம் இளவரசி. மன்னிக்க வேண்டும் மகாராஜா. என்ன? இளவரசின் அந்த புறாரைக்குள் யாரோ ஒரு ஆடவன் நுழைந்து விட்டான். ஆடவனா? இளவரசி, கண்ணீர் ஒரு புறம், புன்னகை மற்றொரு புறம். இவை இரண்டுக்கும் இடையே ஊசலாடி கொண்டிருப்பதுதான் காதல். காதல் விஷயத்தில் இது போன்ற இக்கட்டுகள் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கும். அவர்கள் இஷ்டப்படி அவர்கள் நடக்கட்டும், நம் திட்டப்படி நாம் நடப்போம். என்னோடு புறப்பட தயார் தானே? எதற்கும் இந்த அடிமை சித்தமாய் இருக்கிறாள். அந்த புறத்திற்குள் நுழைந்து அக்கறை பலே, மாமனாரின் பரிசு மகா பிரமாதம், மகா பிரமாதம். அப்பா, காதலிப்பது ஒரு தவறானால் நீங்கள் என்னைத்தான் தண்டிக்க வேண்டும். என்ன சொல்கிறாய் நீ? உண்மைதான் சொல்கிறேன். இவரை காதலித்து விட்ட என் இதயத்தில் வேற எவருக்கும் இனி இடமில்லை. அப்பா, பத்மினி, உன்னை சித்தூர் இளவரசனுக்கு மனப்படுத்தி கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறேனே, என்ன ஆவது? அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இருந்தாலும் பாதகமில்லை மாமா. இந்த விஷயத்தை நானே இளவரசரிடம் சொன்னால் உங்கள் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பார் என்று சொல்கிறாயோ? அதேதான். எனக்கு இளவரசரிடம் அவ்வளவு செல்வாக்குண்டு. வாயமூடு. யாரை? இவனை எடுத்துச் செல்லுங்கள் சிறைச்சாலை. பத்மினி, வாங்க. இளவரசர், இங்கே இருக்கீங்க. என்ன இதெல்லாம்? என்ன? யார் இவர்? ஏன் மகாராஜாவுக்கு தெரியாதா? இவர்தான் இளவரசர் பீம்சிங். இளவரசர் பீம்சிங்.
பிரபு, பீம்சிங், பீம்சிங், என்னை மன்னிச்சு விடுங்க, மன்னித்து விடுங்க. இளவரசி, பிரபு, சிப்பாய். மாலிகா போர் கேவலம் ஒரு சிற்றரசன் மகளுக்காகவா நாம் போர் தொடுப்பது? அவள் இப்போது சிற்றரசனின் மகள் அல்ல ஆலம்பனா, வேற்றரசனின் மனைவி. வேற்றரசனின் மனைவி. எனக்கு கோபம் வந்தால் கோட்டைகள் சரியும். நான் விரல் அசைத்தால் போதும், எல்லா மன்னர்களும் மண்டியிடுகின்றார்கள். அப்படி இருக்க ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தவா என்னால் முடியாது? முடியாது என்று சொல்ல எவனுக்கு துணிவு இருக்கிறது ஜெகம்பனா? சித்தூர் கோட்டையை முற்றுகையிட ஏற்பாடுகள் செய்து விட்டேன். அடுத்த வாரம் புறப்படுகிறது நாம் படை. மாலிகா போர், நீ வர்ணித்த அந்த எழிலரசியை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்தால் என்னுடைய நாட்டில் ஒரு பகுதி உனக்கு நான் பரிசாக அளிக்கிறேன். அவளை கொண்டு வருவது எனக்கு மிக மிக சுலபம். ஆனால் அவளை உயிரோடு கொண்டு வருவதுதான் கடினம். என்ன? ஆம் ஜெகம்பனா, போரிலே அவர்கள் தோல்வி கண்டால் மானத்தை காக்க ரஜபுத்திர பெண்கள் மரணத்தை தழுவிக் கொள்வார்கள். அவள் சாகக்கூடாது, அவளை சாக விடவே கூடாது. மாலிகா போர், படைக்கு தலைமை தாங்கி நானும் உன்னுடன் புறப்பட தயாராக இருக்கிறேன். நீங்களும் புறப்படுவதா? அந்த உயிரோவியத்தை ஒருமுறை என் கண்ணார பார்க்க வேண்டும். புறப்படுவதற்கு வேண்டியதை ஏற்பாடு செய். நான் தான் அம்மா. என்ன பீம்சி, என்ன செய்கிறாய்? ராமாயணம் படிக்கிறேன் அம்மா. எந்த கட்டம் பீம்சி? சொல்லுங்கள் மகாராஜ். ராமனின் மனைவியாகிய சீதை அவள் மாமியாராகிய கௌசல்யா தேவிக்கு பணிவிடை செய்யும் கட்டத்தை படிக்கிறேன். சீதை கூட நமது பத்மினியை போல் தனது மாமியாருக்கு பணிவிடை செய்திருப்பாளா என்பது சந்தேகம்தான். அம்மா என்னை அளவு மீறி புகழ்கிறார்கள். மகாராணா, மன்னிக்க வேண்டும். அலாவுதீன் பெரும் படையுடன் நமது நாட்டனுக்கு வந்து கொண்டிருக்கிறார். பரஸ்திரீக்காக படுகளத்திலே பறிகொடுக்க 10 தலைகளாவது இருந்தன அந்த ராவணனுக்கு. தனக்கு இருக்கும் ஒரு தலையையும் பறிகொடுக்கவோ அலாவுதீன் இங்கு வருகிறான். அவன் மீது குற்றமில்லை, உன் அழகு அவனை அப்படி ஆக்கி இருக்கிறது. ஆம், உன் அழகுதான். அழகு மதுவை விட ஆபத்தானது. மது அருந்தினால்தான் போதை தரும், அழகு பார்த்தவுடனே போதை தந்துவிடும். தனக்கு கிடைக்காத அமிர்தத்தை கத்தியால் தட்டி பறிக்கவா அவன் இங்கு வருகிறான். வாயனோடு அழகு அழகு மதுவை விட ஆபத்தானது. அழகு மதுவை விட ஆபத்தானது. அழகு மதுவை விட ஆபத்தானது. அழகு மதுவை விட ஆபத்தானது. பத்மினி,
அழகு ராணி பத்மினி, உன் அழகால் நேரப் போகிறது அனர்த்தம். அனர்த்தமா? ஆம், அனர்த்தம். அழகாய் பிறந்தது என் குற்றமா? அழகும் சோகமும் இரட்டை பிறவிகள். அழகாய் பிறந்தவர்கள் எல்லாம் அழுவதற்கென்றே பிறந்தவர்களா? ஆமடி, ஆம். பொய், பச்சை பொய். கண் நிறைந்த கணவருடன் களிமிகுந்த வாழ்க்கை நடத்துகிறேன். ஆர்யா ரூபவதி சத்ரு, இது மெய்யான மொழியடி. சிந்தித்துப் பார். அழகான மனைவி அவள் கணவனுக்கு விரோதியா? அதில் ஐயம் வேறா? காய்த்து குலுங்கும் மரம் கல்லடிப்படும், அழகு பூத்து குலுங்கும் மனைவிக்கு கயவர்களின் கண்ணடி நிச்சயம். சீ, வாய மூடு. சலாம் அலைக்கும் மாலம்பரா. மாலிகாப்பூர், படைகள் உன் தலைமையில் போருக்கு புறப்படட்டும். நாளை சூரிய உதயத்திற்குள் சித்தூர் கோட்டையில் நமது கொடி பறக்க வேண்டும். சித்தரசன் பீமசிங் நமது அடிபணிந்து நிற்க வேண்டும். பத்மினி நமது சொற்பிரகாரம் நடக்க வேண்டும். தங்கள் கட்டளையை நிறைவேற்ற துடிக்கிறேன். ஆனால் என்ன ஆனால் சித்தூர் வீரர்கள் கோட்டைக்கு வெளியே வந்து போர் புரிய போவதில்லை. ஏன் பயந்து விட்டார்களா? இல்லை ஜெகம்பரா, கோட்டையை பலப்படுத்திக் கொண்டு நம்மை உள்ளே புக விடாமல் தடுக்க ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்களா? அவ்வளவுதானே? உடனே கோட்டையை முற்றிட்டால் நம் குடிமக்கள் கதி? அந்த கவலையே தங்களுக்கு வேண்டாம். இன்னும் ஓராண்டு காலம் உணவு பஞ்சமே ஏற்படாவண்ணம் நான் முன்கூட்டியே ஏற்பாடு செய்து விட்டேன். வெற்றி மகாராணா, வெற்றி. வெற்றி நமது. வெள்ளைக்கொடி ஏந்தி கோட்டை வாயிலில் சமாதானம் கோரி காத்துக் கொண்டிருக்கிறான் அலாவுதீன் தளபதி. சித்தூரின் மானம் பிழைத்தது. மானம் மறந்து மாற்றானுக்கு சித்தூர் எப்போதம்மா மண்டியிட்டு இருக்கிறது? அது அப்போதும் இல்லை, இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. சமாதான தூதுவரை சிந்திக்க வேண்டாமா? வருகிறேன். போய் வா. வர வேண்டும் தளபதியாரே. கடைசி நேரத்தில் நீங்கள் செய்த முடிவைக் கண்டு நானும் எனது நாட்டு மக்களும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். போரினால் ஏற்படும் தீமைகளை எங்கள் சக்கரவர்த்தி உணர்ந்து பெருந்தன்மையோடு இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. சமாதானத்தை நாங்களும் விரும்புகிறோம், வரவேற்கிறோம். எங்கள் மன்னர் உங்களை சந்தித்து உங்களோடு நட்பு கொள்ள அவரோடு காத்திருக்கிறார் மகாராணா. மாலிகாபூர், எந்த நேரத்திலும் எவரிடத்திலும் நாங்கள் கரம் நீட்டி கைகுலுக்கி தோழமையை வளர்த்துக் கொள்ள தயாராயிருக்கிறோம் என்பதை உமது மன்னருக்கு சொல்லும். நன்றி மகாராணா. என்னும் உங்கள் பெருந்தன்மை சிறக்கட்டும், பெருமை வளரட்டும். ஒரு நிபந்தனை மாலிகாபூர், உங்கள் மன்னர் படைகளோடும் பரிவாரங்களோடும் எங்கள் கோட்டைக்குள் நுழைவதை நாங்கள் விரும்பவில்லை. குறிப்பிட்ட சில முக்கியஸ்தர்களை மட்டும் அவரோடு விருந்தினராக ஏற்றுக்கொள்ள நாங்கள் சித்தமாயிருக்கிறோம். அப்படியானால் எங்கள் சக்கரவர்த்தி எந்த துணையும் இல்லாமல் தனியாகவா வர வேண்டும்? பயப்படாதீர், நாங்கள் ரஜபுத்திரர்கள். தூதுவர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டோம். தக்க முறையில் வரவேற்று வழி அனுப்புவோம். நாங்கள் போர் முனையிலே நேருக்கு நேர் நின்று எங்களுடைய வீரத்தை விளக்குபவர்கள் என்பதை மட்டும் அது மன்னருக்கு தெரிவியும். மகாராணா, இன்று மாலையே எங்கள் மன்னர் உங்களை சந்திப்பார். வாழ்க அலாவுதீன் கில்ஜி. வாழ்க மகாராணா பீம்சிங்.